வெல்கம் டு ஸ்பைசஸ் தமிழ் ஃபுட் சேனல். நம்ம இன்றைக்கி மட்டன் கறி தோசை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கு வந்து கொத்துக்கறி போட்டு எடுத்துகிட்டு வரணும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காய்ச்சதும் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணும் போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிக்கும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், இந்த பவுடர்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மட்டன் எடுக்கும் போதே கொத்துக்கறின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ அந்த கொத்துக்கறியை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுறலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மட்டன் ரெசிபிஸ் நிறையா போட்டிருக்கு. அதோடய வீடியோஸ்லாம் ஐக்கானில் கொடுக்குறேன். தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்ற வேணாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஸோ நான் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கிறேன். மறுபடியும் மூடி வச்சுக்கிறேன். இப்போ மட்டன்லேருந்து வந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டிருச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வாரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு 2 முட்டை எடுத்துக்கிறேன். ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். தோசை வந்து லேசாக ஊற்றாமல் ஊற்றப்ப மாதிரியே கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கலாம். இது மேலே நான் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். நெய் ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக் ஆட் பண்ணிக்கிறேன். எக் ஆட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாவு வேகிறதுக்குள்ளாரையே நம்ம செஞ்சு வச்சுருந்த கொத்துக்கறியை ஆட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து கொத்துக்கறி தோசையில் வந்து ஒட்டும் நல்லா. இப்போ கறியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொத்துக்கறியை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த கரண்டிலே லைட்டாக அழுத்தம் கொடுத்து அழுத்தி விடுங்க. இப்போ இதனால் தோசையில் வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தோசை வந்து ஒரு சைடு வெந்துக்குச்சு. ஸோ நான் திருப்பி போடுறேன். திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு இது மேலேயே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன்.
நீங்கள் நெய் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். கறி தோசை ரெடி. Thanks for watching. Please keep support, like, share and subscribe.